சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல டிடிவி தினகரன் இந்த திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போவதாக அதிகாரப்பூர்வமாக இப்போது அறிவித்து விட்டார். இதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கும்? இது உண்மையிலே அந்த அதிமுக கூட்டணியை வலிமையடைய செய்கிறதா நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது தினகரன் கூட்டணி 2021 ஒரு பொருந்தா கூட்டணியாட்டு கடைசி நேரத்தில் அமைஞ்ச கூட்டணி. அமமுக தேமுதிக கூட்டணி கடைசி நேரத்தில் அமைந்த ஒரு பொருந்தா கூட்டணி அமைஞ்சது மாதிரி இதுவும் ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் அமையும். ஏன்னா தினகரன் தொடர்ந்து சமீப நாட்களில் சொல்லிட்டு இருந்தது விஜய்க்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, நாங்க வெற்றி கூட்டணியில் நாங்க இருப்போம்னு சொல்லி இருந்தாரு. அதிமுக 3வது இடம் தான் போகுங்கிற கருத்தை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. துரோகிகளை எந்த சமூகமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னது வரை மிக கடுமையான அதிமுக எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அரசியலை தான் தினகரன் செய்துட்டு இருந்தார். இப்பொழுது திடீரென்று அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக ஏற்றுக்கொள்வதை அந்த கட்சியோட தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் களத்தில் இருந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் விஷயங்களை கூறக்கூடியவன். குறிப்பாக 2019ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்ட தினகரன் 5.5 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தார். 38 மக்களவை தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தி 5.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் அதே தினகரன் 21இல் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து 2.5 விழுக்காடு வாக்குகளாக அவருடைய வாக்கு வங்கி குறைந்து போய்விட்டது. அந்த வாக்கு வங்கியானது தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் சீமான் சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதி என்றெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டி களத்தில் நின்றதனால் தினகரனுக்கு வாக்கு வங்கி சீமானுக்கு சென்றது. அதுபோல் இப்பொழுதும் தினகரன் வாக்கு வங்கி குறைந்த சூழ்நிலையில் அவர் தன் நிலைப்பாட்டையில் இருந்து மாறி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துள்ள சூழ்நிலையில் அவருடைய வாக்கு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நான் கருதுகிறேன். இது ஒரு பொருந்தா கூட்டணியாக, கெமிஸ்ட்ரி இல்லாத கூட்டணியாக தான் அமையும் என்பது களத்திலிருந்து என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ரவீந்திரன், அந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கி என்பது தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கடந்த 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகளில் 20,000-30,000 வாக்குகள் வரை அவர்கள் அந்த வாக்குகளை டிடிவி தினகரனுக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த பொருந்தா கூட்டணியாக இருந்தாலும் கூட அமமுக தேமுதிகவிற்கு இதனால் ஒரு 30 இடங்களில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதனால் அந்த சமூக வாக்குகள் இப்போது ஓரணியில் ஒருங்கிணைக்கப்படுமா 2026 தேர்தலில்? அந்த சமூகம் எடப்பாடிய துரோகியா தான் பார்ப்பாங்க. முக்குளத்தூர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி தமிழக அரசியல்ல 52ஆம் ஆண்டிலிருந்தே மிகவும் வைப்ரண்டாக அரசியல் விழிப்புணர்ச்சி அதிகம் கொண்ட ஒரு சமூகமா இருக்கக்கூடிய சமூகம் முக்குளத்தூர் சமூகம். அரசியல் அதிகம் ஆர்வம் கொண்ட சமூகம். ஒரு கருத்துருவாக்கத்திலும் சரி, தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களையும் இணைத்து செயல்படக்கூடியதில் அவர்கள் திறமை வாய்ந்தவர்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த தினகரனுக்கு ஆதரவாக வந்த வாக்குகள் நாம் தமிழர் சீமானுக்கு போகும். 2021 போனது போல் 2026 அதுதான் நடக்கும் என்று நான் ஆணித்தரமாக கருதுகிறேன். தேர்தல் முடிவுதான் இது உண்மை என்பதை உணர்த்தும். நிச்சயமாக துரோகி என்று அனைத்து முக்குளத்தூர் சமூக தலைவர்களாலும் விமர்சிக்கப்பட்ட எடப்பாடி தலைமைக்கு முக்குளத்தூர் வாக்குகள் போகாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகே சார், ஓபிஎஸ் நிலவரம் என்ன சார்? அவர் ஓபிஎஸ் திரும்பியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வரல, அவர் தனித்து இருப்பாரா? இப்போதைக்கு அந்த அணியில இருந்த வைத்திலிங்கமும் தீபாவளி இணைஞ்சிட்டாரு. தொடர்ந்து பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிற ஓபிஎஸ் அணி அவருக்கு பிரதமர் கூட்டத்துக்கு அழைப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவரை ஏன் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடமில்லைன்னு தெள்ள தெளிவா உறுதியாக சொல்லிட்டாரு. அந்த சூழ்நிலையில மோடியால் அடைக்கப்பட்ட கனவு அமித்ஷா மூலமாக டிடிவிக்கு மட்டும் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணம் முக்குளத்தூர் தலைவர்கள் 3 பேருமே எதிராக இருந்தால் மிக கடுமையாக பாதிக்கும் என்ற சூழ்நிலையில் ஒருவராவது இந்த அணிக்குள் வேண்டும் என்ற அமித்ஷா எண்ணப்படியே எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனுக்கு சம்மதிச்சிருக்கிறார். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவருக்கு என்டிஏல இருந்தும் வரவேற்பில்லை, எடப்பாடி பழனிசாமியிலிருந்து வரவேற்பில்லை. இந்த சூழ்நிலையில் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு திமுகவும் டிவிகே பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலுக்கான ஆயத்த வேலைகளே மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். எனவே ஓபிஎஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்திய சூழ்நிலையில் திமுக மட்டும் என்றே நான் பார்க்கிறேன். ஓகே, ஆனா எங்களுக்குள்ள நடக்கிறது பங்காளி சண்டை தான். அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜெயலலிதா ஆட்சியை ஏற்படுத்துவதற்காக இணைந்து விட்டோம் என்று டிடிவி கூறிவிட்ட சூழ்நிலையில் இப்போதைக்கு இந்த தாவேகா அணி என்பது, தாவேகா கட்சி என்பது இந்த 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? அதுவும் இந்த இடமே இல்லைங்க, சும்மா ஏங்க நாட்டோட கட்சி 3ஆம் இடம் அந்த இடம்லாம் சொல்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க. அவர்கிட்ட 50 கேண்டிடேட்டே கிடையாதுங்க. ஊடகத்துல எல்லாமே இந்த மாதிரி ஒரு தப்பான கற்பனையான ஒரு பிம்ப அரசியலை
கட்டமைக்கிறாங்க. அவருக்கு என்னங்க இடம்? எந்த தேர்தலங்க அவர் கண்டஸ்ட் பண்ணிருக்காரு? நான் வருத்தப்படுறேன். உங்ககிட்ட இப்படி கோவப்பட்டு பேசுறதுக்கு உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன். எல்லா அரசியல் அவங்களா ஒரு இடத்தை கொடுக்குறாங்க. 2026 தேர்தல் முடிவுல தான் அவர் கண்டஸ்ட் பண்ணுவாரா, எத்தனை கேண்டிடேட் போடுவாரு, அவரோட யார் அணி அமைவாரு, அவருக்கு இடம் என்னங்கிறது தெரியுங்கிற என்னோட கருத்து, ஆணித்தரமான கருத்து. அவர் கூட்டணியில ஆட்சியில பங்குனாரு. யார் இவரு பங்கு கொடுக்கறதுக்கு? இவர் என்ன 30 விழுக்காடு வாக்கெடுத்தவரா பங்கு கொடுக்கறதுக்கு? இவரே ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு எதிராக போய்கிட்டு ஜெயலலிதாவால செல்வாக்கற்றவர் நிரூபிக்கப்பட்டவர், ஒரு எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிடாதவர். அதனால இவரை நம்பி யாரும் போக மாட்டாங்கிற ஏன் கருத்து தானங்க இன்னை வர நிலை பெற்று இருக்கு. அதுதானங்க உறுதிப்பட்டு இருக்கிறது. விஜயை பொறுத்தவரை 2026 தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு யூனிஃபார்ம் சிம்பலுக்கான தகுதியே கிடையாது. இன்னைக்குள்ள தேர்தல் ஆணைய சட்டப்படி அவரால் ஏற்கனவே தினகரன், சீமான் போன்றவங்க எல்லாம் பல அங்கீகாரம் பெறாமலே தனி சிம்பல் தேர்தல் ஆணையம் அனுமதிச்ச மாதிரி இவருக்கான அந்த அனுமதியே கிடையாது. எனவே இவரு விஜய் எப்படி நிக்க போறாரு, என்ன வயதில் நிக்க போறாருங்கிறதே வெறும் கேள்விக்குறி. அந்த சூழ்நிலை அவருக்குள்ள இடத்தெல்லாம் இப்ப சொல்றது அவரை துன்பப்படுத்தி 8 விழுக்காடு வாக்கெடுத்த சீமானுக்கு எதிராக ஊடகத்துறையில பண்ணக்கூடிய ஒரு அநீதியாகவே நான் குற்றம் சாட்டுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய்க்கு என்ன வாக்கு சதவீதம் என்பது தேர்தல் ஆணையம் சொல்லட்டு. அதுவரை அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் என்ற என் கருத்தில் ஆணித்தரமாக இருக்கிறேன். பல நிரூபிக்காத அவரிடம் யாரும் கூட்டணியில் சேர்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு என்பதை என் ஆணித்தரமான கருத்தை பதிவு செய்கிறேன். ரவீந்திரன் மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை புள்ளி விவரங்களோடு எங்களுக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.